அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நேற்று மாலை 6:22 அப்படிங்கும்போது தொடங்கிய தேய்பிறை பஞ்சமி திதியானது இன்று மாலை 6:27 வரைக்கும் இருக்குதுங்க. நேற்று வழிபாடு செய்ய தவறியவங்க கூட இன்று வழிபாடு செய்யலாம். மேலும் இந்த திதி நேரம் முடிந்த பிறகு, அதாவது 6:27க்கு பிறகு வழிபாடு செய்யக்கூடாதா, பலன் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தாராளமாக நீங்கள் வழிபாடு செய்யுங்க, அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா வாராகி அன்னையை தினமுமே வழிபடலாம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த திதி நேரத்தை வச்செல்லாம் நம்ம அவங்கள எடை போடக்கூடாது, இந்த திதிக்குள்ளே கும்பிட்டாதான் அப்படிங்கிற மாதிரி. அதனால் முடிஞ்சவங்க, அதாவது பஞ்சமி திதியை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க அந்த திதி நேரங்கிறத ரொம்ப முக்கியமாக கருதுவாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த நேரத்துக்குள்ளே கும்பிடட்டும். மற்றவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா தாராளமாக மாலை நேரத்தில் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு கூட முகம் கை கால்லாம் கழுவிட்டு உங்களால் முடிஞ்ச மாதிரி ஒரு நிவேதனத்தை வச்சு வாராகி அம்மன் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக பலன் கொடுப்பாங்க. இப்போ வெள்ளிக்கிழமை நேற்று நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடெல்லாம் செஞ்சுருப்பீங்க. நேற்று எந்த மாதிரி தீபம் ஏற்றணும், என்ன நிவேதனம் வைக்கணும், என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறது குறித்து தொடர்ந்து ஒரு 3 நாட்களாகவே நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்கிறேன். அது இந்த 2 நாள்லேயுமே செய்யலாம், வெள்ளி சனி 2 நாள்லேயுமே செய்யலாம். என்ன வெள்ளிக்கிழமை மருதாணி தீபம் ஏற்ற சொல்லியிருந்தேன். இன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான பதிவு கொடுக்குறேன். இதன்படி நீங்கள் செய்யும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மேலும் நேற்று மதியம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு எலுமிச்சம்பழத்தை ஒரு குறிப்பிட்ட முறையில் உங்களுடைய தலையை சுற்றி எறிங்க, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னுட்டு. அற்புதமான பரிகாரம் அது. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா கூட பார்த்து இன்னைக்கு செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். மேலும் நேற்று இரவு ஒரு பட்டை துண்டை வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுவும் அற்புதமான பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு முறை. ரெண்டையுமே நீங்கள் இன்றைக்கும் பண்ணலாம், நல்ல பலன் கிடைக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் துயரங்கள் இருக்கோ, அதாவது எத்தனையோ வழிபாடு செஞ்சிட்டோம், ஒன்றுமே சரிப்பட்டு வர மாட்டேங்குது, கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்குது, தினம் இந்த கடனால் அவமானப்படுறது தான் எங்கள் வாழ்க்கையிலேயே நடந்துட்டுருக்குது, ஏண்டா பிறந்தோன்னு இருக்குது, ஏண்டா வாழ்ந்துட்டுருக்கோன்னு இருக்குது, இன்னும் ஏன் எனக்கெல்லாம் ஒரு சாவே வர மாட்டேங்குது, இதுக்கு மேலே நான் வாழ்க்கையில் என்ன கொடுமை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புவீங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களாலேயே நிறைய சிக்கல்கள் வரும். மாமியார் நாத்தனார் இந்த மாதிரி தொல்லைகள், அப்புறம் கணவர் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு, என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க. மேலும் வேறு ஏதாவது அக்கம் பக்கத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் பெருசாகி பெரிய பிரச்சனைகளை கொண்டு வருது, உறவுக்குள்ள சிக்கல் வருது, கடன் வாங்கின இடத்துல பிரச்சனை வருது, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுது. இதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வே கிடையாது அப்படின்ட்டுலாம் நினைக்கிறீங்களோ, அந்த பிரச்சனை எல்லாமே நொடியில் தீர்வதற்கு இந்த வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக பலன் கிடைத்தே தீரும். இதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டவே வேணாம். கண்டிப்பாக பலன் கிடைச்சே தீரும். எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இப்போ நான் சொல்ல போகிற வழிபாட்டை நீங்கள் சனிக்கிழமை நாளில் தான் செய்யணும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டவசமாக இந்த சனிக்கிழமை நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதியும் இருக்கிறதுனால இன்றைக்கே நீங்கள் தொடங்குனீங்கனாலும் அதி அற்புதமான பலன் கிடைக்கும். ஒருவேளை இன்றைக்கி செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க அடுத்த வாரம் சனிக்கிழமை கூட செய்யலாம். ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு 2 வாரம் 3 வாரம் செய்யும் போதே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கும். எப்படி சொல்கிறது அப்படின்னா, இனிமேல் வாழ்கிறதுக்கு வழியே இல்லை, நான் நடுத்தருவில் நிற்கிறேன், எனக்கெல்லாம் இனிமேல் ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு ஒரு விரக்தியில் இருப்பாங்க பாருங்க. இனி ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு எனக்கு செய்ய சொல்ல தெரியல, என்ன சொல்கிறதுன்ட்டா இதுக்கு மேலே ஒரு கஷ்டத்தை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்க கூட இந்த வழிபாடு செய்கிறது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறும். நீங்கள் எப்படி விருப்பப்பட்டீங்களோ அதே மாதிரி அற்புதமான வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்ருக்குது. இந்த வழிபாடை மட்டும் செஞ்சு பாருங்கள். நான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படிங்கும்போது அதனுடைய அற்புதம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது கண்டிப்பாக உணர்வீங்க. இது மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கை நல்லபடியாக உங்களுக்கு எப்படியெல்லாம் வாழணும்னு விருப்பப்பட்டீங்களோ அந்த மாதிரி எல்லாம் உங்கள் வாழ்க்கை மாறும். சனிக்கிழமை நாளில் செய்யணும்னு சொல்லிட்டு இல்லையா, இப்போ இன்றைக்கி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இன்றைக்கி பஞ்சமி திதியும் இருக்கிறதுனால வாராகி எண்ணெய் செலவு வச்சுருந்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 பொருட்களால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க.
படம் வச்சுருந்தீங்கன்னா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க. அகல் விளக்கு மூலமாக வழிபாடு செய்கிறீங்கன்னா அந்த விளக்கையும் நீங்கள் கழுவி தூய்மைப்படுத்தி எல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் இட்டுக்கோங்க. 5 தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நிவேதனம்னு பார்க்கும்போது இந்த கிழங்கு வகைகள் எல்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டேன் இல்லையா. பூக்கள்னு பார்க்கும்போது வாராகி அன்னைக்கு பிடிச்ச பூ செம்பருத்தி பூ, செவ்வரளி பூ, அதாவது சிவப்பு நிறத்தில் இருக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு சனிக்கிழமை நாளில் வழிபாடு செய்கிறவங்க இந்த 2 பூ கிடச்சிச்சின்னா வைங்க. செம்பருத்தி பூவும் வைங்க. இது கூட வந்துட்டு உங்களுக்கு நீல நிறத்தில் இருக்கக்கூடிய சங்குப்பூ கிடச்சிது அப்படின்னா அதை நீங்கள் வச்சு வழிபாடு செய்யுங்க. இல்லைன்னா கருந்துளசி, அதாவது விஷ்ணு துளசி அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும், ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும். அது நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த துளசி வச்சு வழிபாடு செய்கிறது அற்புதமான பலன் கொடுக்கும். இது இன்னைக்குன்ட்டு மட்டும் இல்லை, மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சனிக்கிழமை தோறும் நீங்கள் இந்த மாதிரி சங்குப்பூ கிடைச்சாலும் வச்சு வழிபாடு செய்யுங்க, கருந்துளசி கிடைச்சாலும் வழிபாடு செய்யுங்க. இதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன் கொடுக்கும். மேலும் நிவேதனம் இந்த கிழங்கு வகைகள் வைக்கிறீங்க இல்லையா, அது கூடவே நீங்கள் இந்த சனிக்கிழமை நாளில் இந்த பஞ்சமி திதி வழிபாடு செய்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த எள்ளுருண்டை இருக்கு இல்லையா, அந்த எள்ளுருண்டையை கருப்பு எள்ளுருண்டை அதை நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம். பூஜை செஞ்ச பிறகு அதை நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சனிக்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு உரிய நாள் அப்படின்னே சொல்லலாம். ஏழரை சனி அப்படின்னாவே நம்ம அப்படியே நடுங்கரம் இல்லையா. ஏன்னா ஏழரை சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனின்னு நிறையா இருக்குது பாருங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சனி பகவானால் வரக்கூடிய தொல்லைகள் தான். இது எல்லாத்துலேருந்தும் விடுபடக்கூடிய அற்புதமான வழிபாடு தான் இது. மேலும் நான் மேலே சொன்ன கஷ்டங்களும் தீரக்கூடிய வழிபாடு தான். அதனால் சனி பகவானுக்கு உகந்த இந்த எள்ளுருண்டையை வச்சு வழிபாடு செய்யும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே பலன் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் கிடைக்கல அப்படின்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிழங்கு வகைகளே வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் எந்த மாதிரி தீபம் ஏற்றினாலும் சரி, இப்போ இன்றைக்கி பஞ்சமிங்கிறதுனால 5 தீபம் ஏற்றுவீங்க, இல்லைன்னா 5 முகம் கொண்ட விளக்கு ஏற்றுவீங்க. இப்போ சாதாரணமாக சனிக்கிழமை நீங்கள் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது எந்த விளக்கை நீங்கள் வாராகி அம்மன் முன்னாடி ஏற்றி வழிபட்டாலும் சரி, அதில் நான் சொல்கிறேன் இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் போடுங்க. ஒரு 10 எண்ணிக்கையில் போட்டிங்கன்னா கூட போதும், அற்புதமான பலன் கிடைக்கும். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு. இந்த வெண்கடுகுக்கு இருக்கிற சக்தி வேற எந்த பொருளுக்குமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி, நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நொடியில் போக்கக்கூடிய சக்தி இந்த வெண்கடுகுக்கு உண்டு. ஒரு 10 போட்டிங்க அப்படின்னா கூட போதும். அந்த விளக்கில் போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு நீங்கள் வாரந்தோறும் சனிக்கிழமை தீபம் ஏற்றிவாங்க. எந்த நேரம் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளில் சனி ஓரையில் ஏற்றுவது தான் அற்புதமான பலனை கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது சனிக்கிழமைனாவே காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரத்தை சொல்லலாம். நீங்கள் காலையில் 6 to 7 ஏற்றுங்க, இல்லைன்னா இரவு 8 to 9 ஏற்றுங்க. அது அற்புதமான பலனை கொடுக்கும். பெரும்பாலும் மதிய நேரத்தில் வீட்டில் யாரும் தீபமும் ஏற்றுவதில்லை. அதனால் இந்த காலையில் நேரத்தையும் இரவு நேரத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தில் 10 வெண்கடுகை போட்டு ஏற்றுங்க. ஒரு 2-3 சனிக்கிழமைக்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கையை பிடித்த மாதிரி மாறும். மேலும் இந்த வெண்கடுகை வச்சு வேறு மாதிரியும் தீபம் ஏற்றலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரு நீலம், அதாவது நல்ல ஒரு டார்க்காக இருக்கிற ப்ளூ கலர், அது நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு அது ஒரு காட்டனாக இருக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் ப்ளவுஸ் பீட் வாங்குறீங்க இல்லையா, இல்லை லைனிங் கிளாத் எல்லாம் பார்த்தீங்கன்னா 20-25 ரூபாய்க்கு கிடைக்குது. அதில் கூட நீங்கள் வாங்கிட்டு வச்சுக்கலாம். நல்ல டார்க் ப்ளூவாக இருக்கணும், கரு நீளம், சரிங்களா. அந்த மாதிரி துணியை வாங்கிட்டு வச்சுட்டு அதை சின்ன சின்னதாக சதுர வடிவில் கட் பண்ணி வச்சுட்டு அதில் நான் சொன்ன மாதிரி அந்த வெண்கடுகை நீங்கள் கொஞ்சம் போட்டு நல்ல மூட்டை மாதிரி கட்டி இப்போ வாராகி அம்மன் முன்னாடி நல்லெண்ணெயில் முக்கி எடுத்து எப்படி எல் தீபம் ஏற்றுவோம் கோவிலில், அதே மாதிரி இந்த வெண்கடுகை நீங்கள் தீபமாக ஏற்றலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ துணியெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது, எங்கள் வீட்டில் டார்க் ப்ளூ கலரில் இல்லைன்னு நினைக்கிறவங்க டைரெக்டாகவே விளக்கில் அந்த வெண்கடுகை போட்டுருங்க. இப்போ துணி இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஏற்றுருங்க. ரெண்டுமே நீங்கள் பண்ணலாம், ரெண்டுக்கும் நல்ல பலனே கிடைக்கும். நேற்று ஒரு சகோதரி கூட கேட்டிருந்தாங்க, என்னோட மகனுக்கு சனி திசை நடக்குது, நான் எந்த மாதிரி வாராகி அம்மனை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருந்தாங்க. அவங்களும் இதே முறையை ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் பண்ணுங்க. தொடர்ந்து எல்லா சனிக்கிழமையும் பண்ணணுமா, நடுவில் பிரேக் விடக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. பெண்களுக்கு சில சூழ்நிலைகள் தவிர்க்க முடியாதது, அந்த சமயத்தில் அந்த சனிக்கிழமையை நீங்கள் விட்டுடலாம். அதுக்கு அடுத்த சனிக்கிழமையை கூட நீங்கள் இது பண்ணலாம். இத்தனை சனிக்கிழமை தான் அப்படின்ட்டே இல்லை, நீங்கள் செய்ய செய்ய
செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் மாறுறது நீங்கள் கண்கூட வந்து பார்ப்பீங்க. மேலும் எனக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுமே இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது உங்களுடைய சந்தோஷம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக வந்துட்டு சொல்கிறேன். திரும்பவும் ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன். இன்றைக்கி பஞ்சமி திதி முடிந்த பிறகும் இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக ஏற்றலாம், எந்த தவறுமே கிடையாது. சனி உரையில் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு, அதனால் நீங்கள் ஏற்றுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.